தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாமியாராகும் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சாமியாராகும் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்த பின்பு அதிமுகவை கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிலிருந்து ஓ. பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். சட்ட போராட்டம் நடத்தினார். கட்சியும் ஆட்சியும் தனக்குத்தான் சொந்தம், இரட்டை இலை சின்னமும் கட்சி கொடியும் தனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடினார். ஆனால் நீதிமன்றம் அவரை கைவிட்டு விட்டது. கடைசி வாய்ப்புக்காக தேர்தல் ஆணையத்திடம் காத்திருக்கிறார். தொண்டர்களும் அவரை சீந்துவார் இல்லை. அதிமுக கட்சியும் அவரை விட்டு போய்விட்டது. அதிமுக தொண்டர்களும் கைவிட்டு விட்டார்கள். அவரிடம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். தற்பொழுது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை விட்டு விலகி நிற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை நம்பினார். பாஜக தன்னை கைவிடாது. இரட்டை இலை மற்றும் கட்சி கொடியை கைப்பற்றுவதில் பாஜக தனக்கு துணை நிற்கும் என்று நம்பினார். ஆனால் பாஜகவை பற்றி ஓ. பன்னீர்செல்வம் புரிந்து கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சந்தர்ப்பவாத கட்சி. தற்பொழுது ஓ. பன்னீர்செல்வத்தை கைவிட்டுவிட்டது. தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்பதற்காக எடப்பாடியுடன் கைகோர்த்தது. ஓ. பன்னீர்செல்வத்தை கைவிட்டு விட்டது. ஓ. பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க பலமுறை முயன்றும் முடியவில்லை. பாஜக தலைவர்களையும் சந்திக்க முடியவில்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தமாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ. பன்னீர்செல்வம் சேர்வதற்கு வாய்ப்பு குறைவு. அவருக்கு தொகுதிகளும் வழங்கப்படாது. இந்த சூழ்நிலையில் ஓ. பன்னீர்செல்வம் செய்வதறியாது தவிக்கிறார். அரசியலில் தன்னுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டுவிட்டால் அவருக்கு அரசியல் செய்ய வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதிமுகவும் தன்னை கைவிட்டு விட்டது. பாஜகவும் கைவிட்டு விட்டது. ஆகவே வயது மூப்பும் அடைந்து விட்டார். உடல்நலக் குறைவும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரசியலிலிருந்து விலகிவிடலாமா என்று ஆலோசித்து வருகிறார். தன்னுடைய மகன்களுடன் அரசியலில் விலகுவது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இனிமேல் வருகிற சட்டசபை தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ ஓபிஎஸ் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகிறது. அவர் அரசியலில் இருந்து விலகி அரசியல் துறவரம் பூணுகிறார் என்று கூறப்படுகிறது. அவர் பாஜகவை நம்பினார். பாஜக அவரை கடைசியாக கைவிட்டு விட்டது. அதன் பலனை இவர் அனுபவிக்கிறார். அதிமுக தொண்டர்களை இவர் நம்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் நம்பினார். அதன் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறார். அரசியல் துறவரம் பூண முடிவு செய்துள்ளார்.